Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தனுஷ் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு போட்டுமே அவர் எல்லா படத்துலையுமே நடிச்சிட்டு இருக்காரு. அது எதனால அப்படின்றத பத்தியும், அவர் நடித்த குபேரா படத்தோட டீசர் அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஐடென்டிட்டி இல்ல. ஆக்சுவலாக ரெட் கார்டு எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஒரு ரூல் புக் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸை யார் மீறுறாங்களோ, அது டைரக்டராக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், அதில் இருக்க டெக்னீஷியனாக இருக்கட்டும், யார் அந்த ரூல்ஸை மீறினாலுமே அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு அப்படின்றது கொடுக்கப்படுது. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம திரைத்துறையில் பொறுத்த வரைக்கும் விஷால் அவர்கள் வாங்கியிருக்காரு, வடிவேல் அவர்கள் வாங்கியிருக்காரு, அண்டு இப்போ வந்து தனுஷ் அவர்களுமே வாங்கியிருக்காரு. எதனால் இந்த ரெட் கார்டு வந்து தனுஷ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர்கிட்ட படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அவருக்கு வந்து கால் ஷீட்டே கொடுக்காம மறுத்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து 2024 வந்து வெடித்து அவருக்கு வந்து ரெட் கார்டு வந்து போடப்பட்டுச்சு. பட் ஆனால் அவர் நடித்த ராயன் படமாக இருக்கட்டும், அவரே டைரக்ட் பண்ணி நடித்த ராயன் படமாக இருக்கட்டும், கேப்டன் மில்லர் படமாக இருக்கட்டும், அது எல்லாமே போன வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கான ஒரு தடைன்றது இல்லவே இல்லை. விஷால் சாராக இருக்கட்டும், வடிவேலு சாராக இருக்கட்டும், ஒரு தடை போட்டதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரகிள் ஆகி திருப்பி நடிக்க வரதுன்றது பெரிய போராட்டமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ரெட் கார்டு கொடுத்து போராடி இருக்கவங்க மத்தியில் தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு போட்டுமே படத்தில் நடிச்சுட்டும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து டைரக்ட் பண்ணிட்டும் இருக்காது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த படம் இந்த வருஷம் வந்துச்சு. அதுவுமே அவர் டைரக்ட் பண்ணது தான். இப்போ வந்து இட்லி கடை அப்படின்ற படத்தில் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, குபேரா அப்படின்ற படம் வந்து இப்போ ரிலீஸுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தயாரிப்பாளர் நிறுவனம் சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்களே ஃபாலோ பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரனோட டான் பிக்சர்ஸ் அந்த நிறுவனம் தான் தனுஷ் சாரோட படங்கள் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ராயன் படத்தையுமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு இருக்க இட்லி கடை படமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி சாரோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் மருமகனாகவும் இருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷ் சாரோட சொந்தக்காரங்க அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் அவர்களோட மருமகனோட மருமகன் அந்த வழியில் வந்துட்டு இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருங்கிய சொந்தமாக தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது பெரிய இடம் வந்து கையில் இருக்கனால தான் தனுஷாரை வந்து எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் ரெட் கார்டு போட்டுமே அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட குபேரா படத்தோட டீசர் அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்ட் பார்த்தீங்கன்னா சேகர் கமுலா. ராஷ்மிகா மந்தானா வந்து தனுஷோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜோடி சேர்றாங்க. இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்ற 4 மொழியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சாருமே இதில் லீடிங் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து முதல் பாடலான போய்வான் அன்பா வந்து ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். விவேகா அவர்களோட வரிகளில் தனுஷே அவர் பாடியிருப்பாரு. இந்த பாட்டு வந்து ரொம்ப சோஷியல் மீடியாலெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதன்படி இதுக்கான அப்டேட் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு படக்குழு சார்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஜூன் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஃபைன் டைம்ஸ் இனியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.